ஆபரேஷன் சிந்தூர் மே 7ஆம் தேதி தொடங்கப்பட்டு இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, அப்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கான ஆதாரம், அந்த நடவடிக்கையினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கான ஆதாரம் என அனைத்தையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய ராணுவத்தை சேர்ந்த முப்படைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்புல தெளிவா புகைப்படம் மற்றும் காணொளிகளை ஆதாரமாக காண்பித்து எடுத்து வைத்தாங்க. கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆதரவு சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியா பெருமளவு இந்த போர்ல அடிவாங்கியதாகவும் பல்வேறு பின்னடைவுகளை சந்திச்சதாகவும் பொய் செய்திகள் வந்துட்டு இருந்ததுங்க. அந்த தருணத்தில் அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக இந்திய ராணுவத்தின் சார்பாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் ட்விட்டர் ஹேண்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்பொழுது எக்ஸ் தளம் என்று அழைக்கிறாங்கல்ல, அதுலயும் வெளியிடப்பட்டுள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பின் மூலமாகவும் அதனுடைய ட்விட்டர் ஹேண்டில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை நடந்த அந்த தாக்குதலுக்கான காணொலிகளை எந்த ஒரு சாமானியனும் எப்ப வேணாலும் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அங்க தெரிஞ்சுங்க. நம்மளும் அதிலிருந்து எடுத்துதான் உங்களுக்கு காணொலிகளை வழங்குறோம். நிறைய பேர் மற்ற ஊடகங்கள் மாதிரி நிறைய காணொளிகளை ஏன் நீங்க போடல, உடனுக்குடன் அப்டேட் ஏன் தரலன்னு கேக்குறீங்க. அது நம்மளுடைய வேலையில சரியான தகவல்கள் ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டியவர்களிடம் வரும் வரை, அங்கிருந்து வரும் வரை நம்ம பொறுமை காத்து அதுக்கப்புறம் அந்த தகவல்லையும் எது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் தாங்க செய்திகள் வழங்கப்படும். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இங்க செய்திகளை போட்டு பணம் சம்பாதிக்கிறது இல்லைங்க. இன்றைய இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவிலும் பல்வேறு சேட்டலைட் தொலைக்காட்சிகளிலும் மக்களுக்கு தேவையான செய்திகள் பெரும்பாலும் அதிக அளவு வர்றதில்லை. அந்த குறைய போக்குறதுக்காகத்தான் நம்மளும் ஒரு சாமானியனாக இந்த சிசி நியூஸ் தமிழ், ஜெம்சி குரு அப்படின்னு பல சேனல்களை ஆரம்பிச்சு பயணிச்சுட்டு இருக்கிறோம். சோ இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காணொலியில அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்களே அங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த காணொலி வந்துருச்சு, ஒவ்வொருவரும் அங்க போய் பாருங்க. அங்க வியூஸ் அதிகமாகணும். இந்திய ராணுவத்துடைய வெப்சைட்லயும் PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலயும் வியூஸ் அதிகமாகணும். அங்க நிறைய மக்கள் டிராபிக் வந்து போறாங்க அப்படிங்கறதும் பதிவாகணும். அப்பனா தான் நாளைக்கு ஒரு அரசாங்கம் நினைக்கக்கூடிய சரியான தகவலை மக்களுக்கு உடனடியாக கொண்டாந்து சேர்த்த முடியும். சோ அதிக அளவு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களிடம் இருந்து இன்னும் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல இருந்தும் செய்திகளை சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களை மாத்திட்டு இந்த மாதிரி இடங்களில் இருந்து செய்திகளை சேகரிங்க. இதே மாதிரிதான் தமிழக அரசும் பாத்தீங்கன்னா DIPR சொல்லி தனியா ஒரு அமைப்பு வச்சு அது மூலியமாகவும் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சோ தமிழக அரசு தொடர்பான செய்திகளையும் நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான செய்திகளை பத்தின விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிசி நியூஸ் தமிழையும் ஜெம்சி குருவையும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுட்டு உங்க ஆதரவு அள்ளி கொடுங்க. நாங்கள் வழங்கக்கூடிய செய்திகளுடைய முறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தவறாம 4 பேருக்கு எடுத்து சொல்லி அவங்களையும் ஆதரவு கொடுத்து பயணிக்க சொல்லுங்க. ஏற்கனவே இந்த தாக்குதல் தொடர்பாக தனித்தனியாக வெளியிட்ட காணொளிகளையும் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அதை இன்னும் பார்க்காதவங்க தவறாம